வணக்கம் நண்பர்களே. மஞ்சள் வீரன் படத்துல இருந்து டிடிஎஃப் வாசன் அவர்களை அந்த படத்துல இருந்து நீக்குவதாக அந்த படத்தோட இயக்குனர் செல்லம் வந்து அதிரடியாக அறிவிச்சிருக்காரு பிரஸ் மீட்டை வச்சு. நீங்களும் ஏதோ ஒரு பத்திரிகை நடுப்பக்கத்தை படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தம்பி தான் ஒரு நாள் கூட நடிக்கலன்ற அப்புறம் எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க? தம்பி இதுல ஒரு நாள் தம்பி போஸ்ட் எடுக்கல, பொய்யெல்லாம் கிடையாது சார். அவர் இன்னொரு படம் நடிச்சிருக்காரு, அந்த படத்தை பத்தி இருக்கலாம் சார். இந்த ஒரு படம் மட்டும் நடிக்கல தம்பி. ஆமா சார். அது எப்படி சார் வந்து உறவுன்றது அப்படியே பலப்படும் சார். கடைசி முடிக்க அன்பு தம்பி தான் டிடிஎஃப் வாசனே. என்னைக்கும் தம்பியுடனான உறவு தொடரும். படத்துல பிரிஞ்சிருக்கும் அவ்வளவுதான். நிஜ வாழ்க்கையில தம்பியா தொடரும் சார். சூழ்நிலைகள் வந்து சொல்ல முடியல சார். சில விஷயங்கள் சொல்ல முடியல சார். என்ன சார் பிரஸ் மீட் வைக்கக்கூடிய காரணமும் சார்? ஆமா சார். ஆமா சார். ஆமா சார். கண்டிப்பா சார். இல்ல சார், தம்பி வந்து மத்தவங்க ஹேண்டில் பண்ண முடியும். அவர் இப்ப அடுத்து 2 படம் நடிச்சு ரிலீஸ் ஆகிற கண்டிஷன்ல இருக்கு. என்னையால முடியல, அவ்வளவுதான். அதனால என்னையால முடியலனால மத்தவங்களால முடியலன்னு கிடையாது. அவர் கரண்ட்ல நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஒரு படமே ரிலீஸ் ஆக போகுது. அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. நான் எது தம்பிட்ட எது ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வரல சார். ஸ்டேட்மெண்ட்லாம் வரல சார். எதுவுமே வரல சார். யாருக்கு சார்? புரியல சார். இல்ல சார், என்ன என்னோட படம் வந்து இல்ல அப்படி இல்ல. இது ஒரு வாழ்வில் படம். இந்த படத்தை என் கூட டிராவல் பண்ண சொல்லி ஆசைப்பட்டேன் சார். நான் அதனால தான் சார் ரீசன். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது சார். ஏன் சார்? தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணல சார். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நீங்க லேட்டா வந்துட்டீங்க. எல்லாரும் பார்த்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து செய்கின்ற திருமணம் தான் 2-3 வருடம் கழித்து டைவர்ஸ்ல போய் நிக்குது நான் சொல்லிட்டேன். அப்ப சூஸ் பண்ணது தப்புலாம் கிடையாது. அப்பயே வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்ல இருந்து கேட்டாங்க, நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரியே கொடுத்துருக்கலாம்ல, எதுக்கு வந்து பிரஸ் மீட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, இல்ல பிரஸ் மீட்ல சொல்லிட்டா நல்லா இருக்கும், மறுபடியும் அந்த படத்தோட அடுத்த ஹீரோ வந்து இதே இடத்துல உட்கார வச்சு உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறப்பல வந்து அவருக்கு பதில் சொல்லியிருந்தாரு. அக்டோபர் 15ஆம் தேதி வந்து இந்த மஞ்சள் வீரன் படத்தோட அடுத்து யார் நடிக்கிறா, அந்த படத்தோட ஹீரோவை யார் நடிக்கிறா அப்படிங்கறத வந்து அறிவிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு கிளம்பி போயிட்டாரு. இதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு கேட்டபோது பெரிய அளவுல ரீசன் இல்ல, இது ஒரு வாழ்வியல் சம்பந்தமான படம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிடி வாசன் என்னோட டிராவல் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. பட் அது வந்து நடக்கல. அதனால வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு மாதிரி செட் ஆகல. அதனால வந்து நாங்க வந்து பிரிஞ்சு இந்த படத்தை வந்து வேற ஹீரோ வந்து இது பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறப்பல சொல்லியிருந்தாரு. என்னடா இது இப்படி டிடி வாசன் வந்து அறிமுகமான முதல் படம் மஞ்சள் வீரன், அடுத்த சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு வந்து பில்டப் எல்லாம் கொடுத்து பேசிட்டு இருந்தாரு. இப்போ அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்காரு. தனிப்பட்ட முறையில பிரச்சனை இல்லை, இந்த படத்துல இருந்தா அவர் விலகுறாரு, என்ன விட்டு அவர் விலகல, எப்பவுமே என் கூட கான்டாக்ட்ல தான் இருப்பாரு அப்படிங்கிறப்பலையும் அறிவிச்சிருக்காரு. டிடி வாசன் தொடர்ந்து 2-3 படங்கள்லாம் நடிச்சிட்டாரு. அந்த படங்கள்லாம் அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துல ஒன்னும் வந்து நடிக்காதனால அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகிறது தடுக்க போறது கிடையாது அப்படிங்கிறப்பல வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஒரு 10 நிமிஷம் அந்த நோண்டி கேள்வி கேட்டப்ப எங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறப்பல சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ இருந்தாலும் அங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, இது மாதிரி டிடி வாசனோட ரசிகர்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தப்ப நீ ஏதோ ஒன்று சொன்னப்போ உங்க வந்து தாக்க முற்பட்டதாக ஒரு தகவல் வந்துச்சு, அதை பத்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது என்னோட படத்துல இல்ல, அது ஏதோ வேற படத்துல நடிச்சதுல இருக்கலாம் அப்படிங்கிறப்பல சொல்லிட்டு போயிட்டாரு. ஒருவேளை அந்த படமா தான் இருக்கும் அப்படிங்கிறப்பல ரசிகர்கள் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவர் வந்து ஒரு பதில் கொடுத்திருக்காரு செல்லம். இல்ல அதாவது வேற படத்துல நடந்திருக்கலாம், என் படத்துல நடக்கல, இது ஷூட்டிங்கே போகலையே, அப்புறம் எப்படிங்க வந்து அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை வந்து டைவர்ட் பண்ணிட்டாரு. ஒருவேளை அந்த பிரச்சனையா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ டிடி வாசன் நடிச்ச அடுத்த திரைப்படம் எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. ஏன்னா அந்த பிரச்சனை நடந்தது எந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒருவேளை அந்த படமா வேற படமா அப்படின்னு சொல்லிட்டு முதல் படமே இப்படி ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரசிகர்கள்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம். இருந்தாலும் அடுத்தடுத்து தலைமை வந்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை அதை உலக ரசிகர்களுக்கு இருக்கும் போல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.